பிஃபோர் பேபி வந்து என்னதான் தேடுவாரு. இப்போ வந்து நான் அவர் முன்னாடி நின்னா கூட டே தள்ளு பாப்பாவை தேடி போறாங்க. லுக்கு வேற எங்கேயோ போகுதே. 2599 சொல்லிட்டு ஒரு பேகி ஜீன்ஸ். அவனி 6 அடி தான் இருப்பான். அவனுக்கு ஒரு பேகி ஜீன்ஸ். என்ன கொந்தளிச்சாதீங்க, என்ன பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா அந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கணும் அப்படி சொன்னா 699 கொடுத்து உனக்கு எதுக்கு மாய்ஸ்சரைசர்? ஸோ அந்த மாதிரி. ஆமா இதெல்லாம் வாங்க காசு எதிரி உனக்கு. ஆட்டோ கட்டுறதுக்கு டியூ பணம் வச்சிருந்தீல, அதை எடுத்து வாங்கிக்கிட்டேன். அந்த மாதிரிலாம் வரும்போது அப்போ நீ அவனுக்கு பாப்பாக்கு பண்ணுவ எனக்கு பண்ண மாட்டியா? ஆமா என்ன ஓமா டேட்ஸ் அண்ட் கோல்ஸா? ஆமாம், ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு போகிறது, இந்த ஷர்ட் கலரு பேண்ட்லாம் ஒரே மாதிரி போகிறது. நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா நீங்களாம் தான் இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினச்சேன். பார்த்தா இவங்களுமே பார்த்தா தான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஏயா சும்மா இப்போ நான் என் பையனோட போனேன்னா ஒரு 3000 முடிஞ்சிடும். அவங்கள சேர்த்துக்கிட்டோன்னா ஒரு 10,000 ஆகிடும் சார். ஐயா கொடுத்த காசுலடா அது. அப்போ பேபி வந்ததுக்கு அப்புறம் பேபி கூட ட்வின் பண்ணணும். நான் எங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கு. மரியாதையா வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க, இல்லனா எல்லாரும் உள்ள வச்சிருவேன். ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஃபேஸை பார்த்து அதை நான் மங்களகரமா இருக்கேன் உனைய பார்த்து அப்படி இப்படி இப்போ பார்த்தா காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க பையன் காலில் உளுந்து ஆசீர்வாதம் பண்ணுப்பா என்னைய. என்ன பண்ணி அடிக்கடி முந்தானை முடிச்சு படத்துல வர மாதிரி பண்ணிக்கிட்டு என்னப்பா? நான் ஏதோ இந்த பக்கம் தான் பஞ்சாயத்து நினைச்சேன். பஞ்சாயத்தை இந்த பக்கம் தான் கண்டு விட்டாளையா. கைத்துல நீங்க நிறுத்தி இருக்கணும். விதவிதமாக கோமாளித்தனம் செய்யும் அப்பாக்கள், வெறுப்பாகும் மனைவிகள். காலில் விழுந்துருவீங்களா? ஆமாம் சார். எத்தனை வயசு பையனுக்கு? 4 வயசு. இல்ல புரியல. அது ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. என் பையன் பிறந்த பிறகு அப்பாவை பார்க்கறதுனால அப்பாவை நினைச்சு ஆசீர்வாதம் வாங்குறேன். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஆனா அதுக்காக புள்ள காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது. அவங்க காலையும் விழுறாரு. உங்க காலில் ஜெனியூனா காலில் விழுந்து ஆசீர்வாதம் விழுவாங்க. அடுத்தே விட்டான ஐயா, வாருங்கள் போவோம். ஆனா எனக்கு செகண்ட் தானே, நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன். டேய் இப்ப பிரச்சனை என்னடா? அடி எனக்கு ஒன்றும் புரியல. ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலத்திட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். அதாவது இப்ப காலில் விழுகிறது ப்ராப்ளம் இல்ல, ஃபர்ஸ்ட் என் காலில் விழுகலங்கிறதா. என்ன அவன் பொண்டாட்டி ஒண்ணு எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது பார்த்துட்டு பேசாம இருக்க. காலில் விழுகிறதுலாம் மேண்டேட்டரி ஆயிடுச்சாப்பா? நான் ரொம்ப அவுடேட்டடா இருக்கேன்ப்பா, என்னை கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்க. வாட்டி திஸ் அவனுக்கு வாங்கிட்டு வந்தா நான் சண்டை போடுவேன்னு எனக்கு ஏதாவது கம்மலோ ஜிமிக்கியோ 5 ரூபா 10 ரூபா, அவனுக்குன்னா 500 ரூபா 600 ரூபா 1000 ரூபா 1500 ரூபா. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. குழந்தை வயிற்றுல இருக்கிற போது எல்லா மனைவிகளும் என்ன கேட்பாங்க, ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க, எப்பா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன மறந்துடுவியாப்பா? பயப்படாத, பயப்படாதா. இப்ப அவனுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாரு, உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறது? எனக்கு வாங்கி தரணும். பொம்மையா? எனக்கு பிடிக்கும்ல. எம்எல்ஏ இப்ப 10 வயசுக்கு போயிட்டாரு. உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வராரா இல்லையா? அது இல்லை சார், எனக்கு வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வாங்கணும். எங்கிட்ட எல்லாம் நீங்க முதல்ல வந்திருக்கணும். சாரி சார், முதல்லயே உங்ககிட்ட வராது தப்பு தான். ஹஸ்பண்ட் மெட்டீரியலா பாக்குறத விட ஒரு ஃபாதரி மெட்டீரியலா பாக்குறேன். உங்க அப்பா உங்க காலில் விழுந்து தான் உள்ள போற? இல்ல அப்படி இல்ல சார். சாம்பார் அப்ப எனக்கு அப்படிதான் எனக்கு தோணுது. அது மாத்த முடியல என்னால. மாத்த முடியல. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷம் ஆச்சு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. உங்கள் பிள்ளையை பார்த்து உங்களுக்கு என்ன பொறாமை? மேரேஜ் ஆகி ஃப்ரம் த டே 1 வந்துட்டு 2 பேரும் ஒட்டுக்காக தான் சாப்பிடுவாங்க. இப்போ பாப்பா வந்ததுக்கு அப்புறம் ஜனனி தன்வி சாப்பிட்டாளா, பாப்பா சாப்பிட்டாளா, நீ அவளுக்கு ஊட்டிட்டியா அப்பதான் உன்னுடைய என்ட்ரி. நீ வந்த உடனே தோண்ட ஆரம்பிச்சிட்ட வேற அப்படின்னு கேக்குறப்போ அப்ப வந்து பாப்பா வந்ததுக்கு அப்புறம் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே, கோயம்புத்தூர்காரங்களே இப்படி பண்ணலாமா? சார் லாஜிக் தப்பா இருக்கு. லாஜிக் பத்தி நீ பேசாதயா. அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நான் அந்த இடத்துல இருந்தா கூட நீ சாப்பிட்டியா என்ன அப்படின்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கறது இல்லைங்க. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு நம்புற மாதிரி இருக்குதாங்க சார் இதெல்லாம். எனக்கு இல்லதாம்மா, நடுநிலையோட நான் இருக்கணுமா இல்லையா? இந்த சென்டிமெண்ட்ட சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகறான்டா. பார்க்கவா செய்வாங்க சார். இப்போ முழு கவனமும் குழந்தைய ட்ரெஸ் பண்றது, பையனுக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுக்கறதுலயே தான் சார் இருக்கிறது. மரத்து நிழல்ல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பொண்ணுக்கு வந்து ப்ரீகேஜி படிக்குது பொண்ணு. டெய்லி ஸ்கூல் கிளம்பும் போது மை விட்டு வர்றது, நட்சத்திரம் போடுறது, நிலா போடுறது நெத்தியில. உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். அதெல்லாம் பொறுமையா காலையில வரைஞ்சி எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தா நான் ஏதாவது போட்டா எங்க வந்து ஒழுங்கா போடாம போயிடுவோம்னு சொல்லி அவரே போட்டு விட்டு அவரே தலை சீவி அனுப்பிவிடுவாங்க சார். பொறாம லைட்டா. இதெல்லாம் ஸ்கூல் விட்டு அந்த பேரு ஐடன் சீக்கிரம் 2 பேருக்கும் இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு அப்படி வந்து எட்டி பார்ப்பாரு குழந்தை உள்ள வந்ததும். சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க?
என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? குட்டு அப்படின்னு அந்த பொண்ணு ஓடி போகும். அந்த பொண்ணுன்னா யாருமா? என் பொண்ணு தான் சார். உன்னையே நீயே கேக்குற? அவர் பொண்ணுங்கிறாங்க இவங்க. அந்த பொண்ணுங்கிறீங்க நீங்க. ஏதோ எங்கேருந்தோ எடுத்தாந்து வளர்க்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. பொண்ணு குட்டுன்னு பொழுதனைக்கும் கூப்பிடுறேன் சார். குழந்தை பிறக்க முன்னாடி என்ன அம்முன்னு கூப்பிட்டு இருந்தா சார். அதுவே ஞாபகம் இல்லை சார் எனக்கு கூப்பிட்டு மாதிரி. நான் சொன்னேன் खत्म बाय बाय टाटा गुड बाय गया. அவங்கள ஒரு நிக்நேம் சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்கீங்க அம்முன்னு. அதையே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. மேரேஜ் சிக்கா மேரி சிக்கா அப்படின்னா ஆபரேஷனா? காயத்ரின்ற மட்டும் தான் கூப்பிட்டு இருக்கேன். அப்புறம் அம்முன்னு கூப்பிட்டீங்க. தெரியல ஏன் அப்படி கூப்பிட்டேன். நான் கூப்பிட்ட மாதிரியே ஞாபகம் இல்லை. அவரும் பையனும் சேர்ந்து டிஸ்பிளே பிக்சரா பொண்ணு வச்சு ஸ்டோரியாம். அப்ப நான் எங்க சார் கூட வந்தவனை காப்பாத்துற என்ன உனக்கு இல்ல? சோசியல் மீடியா முழுக்க நீங்க மட்டுமே தான் குடும்பம் 3 பேரும். எங்க வீட்டுல அம்முலாம் இல்ல, காயத்ரி ஒரு ஆளை யாருன்னே எனக்கு தெரியாது. இல்லைங்க, அவன் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. டிபியில அவர் உங்க போட்டோ வச்சிருக்கதா சொல்றாருமா. குங்ஃபு பாண்டா போட்டோ வச்சிருக்காருங்க. அம்முன்னு என் பின்னாலே வந்தீங்களே. அம்மு காயத்ரி ஆனால் இப்ப ஆளே சீன்ல இல்ல. இன்னும் டச்சில் தான் இருக்காங்க சார். அம்மா என்னம்மா இது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பையனுக்கும் பொண்ணுக்கும் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 7000 ஆச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா 1000க்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமாக பண்ணுவாங்க. ஆனால் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் தான் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது. அதனால அவங்க வாங்கிட்டே இருக்காங்களே. ஜக்கம்மா அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான். அவனை ரத்த கக்கவை. அப்போ எனக்கு யார் எடுத்து தருவா சார்? அதான் ஏற்கனவே நீங்களே எடுத்துக்கிறீங்களே. அது நான் எடுத்துக்கிறேன் சார். அவங்க தரப்புல எடுத்து தரணும்ல. சேர்ந்தவங்களுக்கு நான் எவ்வளோ முடியுமோ அதை செய்யணும் தான் ட்ரை பண்ணியிருக்காரு. அதிகமா போகுதுல்ல. ஏன் பிள்ளைங்களோட போட்டி போடுறீங்க? என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல மண்ட பத்திரம். இது இருக்கும்ல சார், நமக்கு தெரியாம சில விஷயங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் சார் நமக்கே தெரியும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என் பர்த்டேக்கு அப்போ நான் கோச் பேன் பண்ணி கொடுத்தாங்க சார். ஆனா ஒண்ணு, இவங்க பண்ணலைன்னா இவங்களை என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. பர்த்டே கிடையாது, செகண்ட் பர்த்டே, செகண்டோ தேர்டோ சம்திங் சார். ஏதோ ஒரு பர்த்டே. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? அப்ப நமக்கு ஒரு ஆர்வம் வரும்ல சார். பர்த்டே அன்னைக்கு இந்த கேக்ல அவர் என்ன எழுதியிருப்பாரு, ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு நேம் மட்டும் போட்டிருக்காரு சார். இப்போ என்ன வசதியா இல்ல? ஆமா ஆமா அம்மு புருஷன் தான் கரெக்ட். இதெல்லாம் சொல்லி பழக்கி அப்புறம் ஏன் அம்முன்னு எழுதல, காயத்ரின்னு எழுதுன? என்ன கொடுத்துற நீ? அவர் மூளை வந்துட்டு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்றதுக்குலாம் ப்ராசஸிங் ஆக மாட்டேங்குது சார். ஆனா குழந்தைக்கு அது ப்ராசஸ் ஆகுது. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அவங்ககிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு 50-60% வந்து அது ஒரு ஃபைட்ல தான் முடியும். சார் நான் ஆக்சுவலா கேட்டாங்க சார். இந்த பாருங்க, அவரை மிரட்டுங்க அது ஓகே, அப்படி என்னையெல்லாம் மிரட்டக்கூடாது. நக்கல்யா அவனுக்கு சார் பூ கூட பூ வேணுமான்னு கேட்டு தான் சார் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா நீ மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தா நீ ஏன் முல்லைப்பூ வாங்கல? எனக்கு பழமே வேணாண்டா. நடுவுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்மைல் அவளுக்கு ஆயிடுது. ஏன் ஸ்மைல் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எழுந்திருக்கிறதே 12 மணிக்கு தான் சார், ஆஃப்டர்நூன். என்ன ரசதெல்லாம் நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.